ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏகேஎம் சமையல்ல சொரா புட்டு. இது வந்து பால் சொரா. இதை வந்து நம்ம இன்னைக்கு புட்டு பண்ண போறோம். என்ன பண்ணணும், ஒரு கடாயில தண்ணி வச்சு இதை கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த சொராவை எடுத்து அதை போட்டு மூடிடணும். அது வந்ததுக்கு அப்புறம் தோல் உரிக்கணும். இப்ப பாருங்கம்மா, இது வந்து இந்த மாதிரி கொதிக்குது. கொதிக்கும் போது இந்த சொராவை வந்து போட்டணும். போட்டுட்டு அப்படியே மூடிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே வெந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு இது நல்லா கழுவிடணும். முதலியே கழுவிட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் மூடிட்டா அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து இதை செய்யணும். இந்த மாதிரி மூடிடணும் கொஞ்ச நேரம். இந்த பாருங்க, வேக வச்சாச்சு. இதை வந்து இப்படி தோல் உரியணும். பாருங்க, இந்த வருது பாருங்க, இந்த மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி உரியணும். நான் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, சொரா உரிச்ச தோல் உரிச்சிட்டு பாருங்க இப்படி இருக்கு. இப்ப இதுல இருக்கிற நரம்பெல்லாம் நம்ம எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துணும். இதெல்லாம் எடுத்துட்டு சமைச்சாதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்கம்மா, சொரா புட்டு உரிச்சு மஞ்சள் தூள் போட்டு பேசி வச்சாச்சு. எப்பவுமே வந்து சொரா வேக வைக்கும் போது சொரா போட்டு கொதிக்க வைக்க கூடாது. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சொராவை போட்டு மூடிடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் மீன். நீங்க கொதிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ரப்பாயிடும். மீனே ரப்பாயிடும். அது அவ்வளவு நல்லா இருக்காது. இங்க பாருங்க, அது செய்யறதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியா இருக்குது, பூண்டு ஒரு 4 பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன், கருவேப்பிலை. இப்போ நான் சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, இது வதங்கினோடனே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் இதை போட்டு வதங்கணும். இது கொஞ்சம் லேட் ஆகுமா, சொரா புட்டு லேட் ஆகும். நல்லா வதக்கி செய்யணும். இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து உப்பு நம்ம போடலாம். சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்ல 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா திரும்ப உப்பு போடலாம், பிரச்சனை கிடையாது. உப்பு கம்மியாக தான் போடணும் முதல்ல. இந்த பாருங்க, மஞ்சள் தூள் போட்டு பண்ணி வச்சுக்கலாம். சொராவை நான் இதில் பண்றேன். இதுல போட்டு இது அப்படியே ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கணுமா, இந்த மாதிரி கலரும். இது வந்து ஒரு மாதிரி தனித்தனியா வரும். இந்த மாதிரி கலரணும். இது ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கிளற வேண்டியதான். நிறைய போடுறது, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். இங்க பாருங்கம்மா, இதுல கொஞ்சம் தேங்காய் போட்டா டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா போடணும், நிறைய போடக்கூடாது. கொஞ்சமா தேங்காய் கலர், நிறைய போடக்கூடாது, கொஞ்சம். பாருங்க, இதே மாதிரி கலரி விடணும். நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும். அப்புறம் வேஸ்டா போயிடும். இல்லை அப்படியே கலரி விடணும். பாருங்க, இதே மாதிரிதான் கலர். பாருங்க, விட்டோம்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிடும். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். எப்படியும் செய்யறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஒரு மாதிரி செவந்த மாதிரி வரும், ஒரு ப்ரௌன் கலர்ல. அப்பதான் நம்ம ஆஃப் பண்ணோம். கொத்தமல்லி போட்டு இந்த பாருங்கம்மா, சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு இது கொத்தமல்லியை போட்டுருவோம். கொத்தமல்லியை போட்டு கலரி நிறுத்திட வேண்டியதுதான். பாருங்கம்மா, சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சொரா புட்டு வந்து குழந்தை பிறகு பாருங்க, குழந்தை பிறந்தவங்களுக்கு நம்ம வந்து இதை செஞ்சு கொடுத்தோம்னா பால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் பால். அதனால நான் எங்க வீட்டுல எல்லாம் செஞ்சுதான் கொடுப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் அப்பவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் என் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பூண்டும் சின்ன வெங்காயம், அதுவுமே செஞ்சு கொடுத்தீங்களாவே நல்ல பால் கிடைக்கும். எப்பவுமே வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் பூண்டு நல்லா சேர்த்துக்கணும், அப்பதான் நல்ல பால் கிடைக்கும். இந்த சொரா புட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குமா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.